கட்சி, இளைஞர்களுடைய வாழ்க்கைக்காக தொடங்கப்பட்ட கட்சி, இன்று பிறக்க போகக்கூடிய குழந்தைகளுக்காக அவர்களுடைய எதிர்காலத்திற்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. இதையெல்லாம் பண்றதுக்காக ஒருத்தர் தன்னுடைய கரியரின் உச்சத்தை விட்டுட்டு, ஏங்க நம்ம வந்து ஒரு கூலி வேலைக்கு நம்ம போறோம் சரிங்களா, நமக்கு என்னங்க ஒரு 500 ரூபாய் சம்பளம் இருக்குமா? ஆனா எங்களுடைய தளபதி அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு படத்திற்கு 275 கோடி ரூபாய் சம்பளம். யாராவது 275 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு நான் மக்களுக்காக வரேன், என்னை இத்தனை நாள் வாழ வச்ச என்னுடைய மக்களுக்காக வரேன் யாராச்சும் சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி வருவாங்களா? வருவாங்களா? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு எல்லா சொத்தையும் விட்டுட்டு நான் மக்களுக்காக நடுவில் வந்து நிக்கிறேன்னு சொல்லி நிப்பாரா? அதே மாதிரி மற்ற திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய போட்டியிலே இல்லாத திராவிட கட்சிக்கு யாராச்சும் மக்களுக்காக நிப்பாங்களா? எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாளா? அமைதியா இருந்தீங்க, எங்க இருக்கீங்கன்னே தெரியாம ஸ்லீப்பர் செல்ஸ் ஆகியிருந்த நீங்க எப்படியா இன்னைக்கு கோடிக்கணக்கில் இவர் பின்னாடி வந்து நிக்கிறீங்கன்ற பயம். எப்படி பயம்? இந்த பயம் வேலை காட்டுது. இந்த மகளிர்கள் இருக்காங்க இல்லையா, அண்ணா 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 இந்த தளபதிய நெஞ்சில குத்திக்கிட்டு அவங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய லெவலுக்கு இறங்கிட்டாங்கன்னா அந்த சொத்தை சம்பாதிச்சது வேற எந்த தலைவரும் கிடையாது, என் தளபதியை தவிர வேற யாரும் கிடையாது. சரிங்க, இந்த 2 வருஷம் ஆட்சியை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. இந்த 4.5 வருஷம் ஆட்சியை பத்தி நம்ம யோசிச்சு பார்ப்போமா? கொஞ்சம் அப்படியே 2021க்கு போவோம் சரிங்களா. நம்ம தேர்தல் வருது அப்படின்னாலே ஒரு பரபரப்பு இருக்கும், நல்லா அள்ளி அள்ளி விடுவாங்க. ஒரு பக்கம் திருட்டுத்தனத்தை பண்ணணும் அப்படின்னா சில பல உருட்டுகள் எல்லாம் உருட்டணும். எப்படி உருட்டாங்க தெரியுமா? நல்ல முறையில உருட்டாங்க. நல்ல நல்லெண்ணெயில போட்டு பெண்களுக்கு 1000 ரூபாய் தரோம், உங்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை தரோம், பேருந்து இலவச பேருந்து தரோம், பெண்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த போறோம், இப்படி எல்லாம் சொல்லி நல்லா உருட்டு விட்டாங்க. அந்த உருட்டுல நம்ம எல்லாம் மயங்கி போய் 2021ல நம்மளுடைய பொன்னான வாக்குகளை யாரு கழிச்சோம்? டிஎம்கே. 505 வாக்குறுதி. எப்படி? 505 வாக்குறுதியில வெறும் 66 வாக்குறுதி தாங்க நிறைவேற்றிருக்காங்க. 2016ல இருந்து 2021 வரைக்கும் இந்த ஆட்சியில பொங்கல் பரிசு தொகையை ஏங்க 2500 ரூபாய் தராங்க, அது பத்தாதியா மக்களுக்கு? 5000 ரூபாய் நீங்கள் கண்டிப்பாக தர வேண்டும் சொன்ன துணை முதல்வர் அவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆட்சிக்கு வந்து இது நாள் வரைக்கும் 2 வருஷம் பணமே தரல. 2 வருஷம் 1000 ரூபாய் தான் தந்தாங்க. எலெக்ஷன் வந்துருச்சு, போடுற பெருசு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் எல்லாருக்கும் கையில 3000 கொடுத்தாங்க பொங்கல் பரிசு தொகையா. இந்த 3000 ரூபாய் தெரியுமா? இன்னும் அடுத்தடுத்து வரும், இன்னும் அடுத்தடுத்து இன்னும் நிறைய பணம் கொடுப்பாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க, சேலை கொடுப்பாங்க, பாக்ஸ் கொடுப்பாங்க, இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் வரும். அப்படியே பெண்கள் மனசுல வந்துட்டு அந்த ஆழத்தோட போய் இறங்கி நின்று இந்த கட்சிகள் எல்லாம் வேலை சேர்த்து நிறைய பொருட்கள் தருவாங்க, பணம் தருவாங்க. மக்களே வாங்கிக்கோங்க, உங்க பணம் கண்டிப்பா தருவாங்க, நீங்க வாங்கிக்கோங்க. ஆனா நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த பணமோ பொருளோ பாக்ஸோ ஸ்வீட்டோ எதை பத்தி யோசிக்காதீங்க. இந்த 5 வருடத்துல நீங்க கால் கணக்க நடந்து உங்களுடைய வேலைக்கு போகும்போது பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும்ல, அதை நினைச்சு பாருங்க. உங்களுடைய பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு போயிட்டு திரும்ப வரும்போது பாதுகாப்பா வருமான்ற பயத்தை கொடுத்தவங்கல்ல, அதை யோசிச்சு பாருங்க. வேலைக்கு போகும்போது பஸ்லயும் சரி, வேலைக்கு போற இடத்துலயும் சரி, எவ்வளவோ பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாங்க இல்லையா, அதை யோசிச்சு பாருங்க. பேருந்துல ஏறும்போது இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு ஓசி ஓசி ஓசின்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்தினாங்களே, அதை யோசிச்சு பாருங்க. உங்க பசங்களுக்கும் உங்களுடைய மாணவர்களுக்கும் நீட் தேர்வை ரத்து பண்றோம்னு சொல்லி அல்வா கொடுத்தாங்களே, அதை யோசிச்சு பாருங்க. சும்மா ஏதோ இந்த கட்சி வெறுமனே வாக்குக்காக தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது. நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த 5 வருஷத்துல எத்தனை கொலை, எத்தனை கொள்ளைகள், எவ்வளவு கஞ்சா வியாபாரங்கள். ஏங்க அரக்கோணத்துல 16 வயசு பையன் போதையில, கஞ்சா போதையில வட மாநிலத்துல இருந்து வந்தவன கத்தி எடுத்து வெட்டான். அப்போ அந்த அளவுக்கு இந்த சமூகத்துல போதை பழக்கம் உண்டாயிருக்கு அப்படின்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம பசங்க
மனசு எவ்வளவு தவிக்கும், அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும், இதெல்லாம் யார் யோசிக்கணும்? இன்றைய அரசாங்கம் யோசிக்கணும். அதை பத்தி எல்லாம் யாருமே யோசிக்கிறது கிடையாது. அதனால நீங்க ஓட்டு போடும் போது இந்த கட்சியை பத்தி நினைக்க வேண்டாங்க. இந்த 5 வருஷம் ஆட்சியை மட்டும் நினைச்சு பாருங்க. உங்க கை தானா போய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முத்திரையில போயிட்டு உங்களுடைய வாக்கு செலுத்தும். எங்க ஊர்ல எருது விழா நடக்குது சரிங்களா? அதுல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குண்டர்கள் சரிங்களா, ரங்கராட்டத்துல ஏற போகும்போது ஒரு பெண்மணியை பிடிச்சி கீழே தள்ளி விடுறாங்க. யார் தைரியம் கொடுத்தா? எப்படி தைரியம் வருது? அப்ப இந்த மாதிரியான அராஜகத்தை எல்லாம் பொறுத்துட்டு போக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கா? வாங்கிறது நம்மளுடைய ஓட்டு, வசூலிக்கிறது நம்முடைய வரி, நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசுலயும் அவங்களுக்கு வரி செலுத்துறோன்றதை நீங்க மறந்துடாதீங்க. இந்த அரசாங்கம் இந்த மக்களை விட பெரியது அல்ல. நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரு பள்ளி மாணவிக்கும் ஒரு கல்லூரி மாணவிக்கும் படிக்கிற இடத்துல கூட பாதுகாப்பு இல்லைன்னா இவங்க பண்ற ஆட்சியை பத்தி எவ்வளவு கேவலமான ஆட்சின்னு யோசிச்சு பாருங்க. என் அன்பு மக்களே, ஏதோ இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த வெறுமனே இளைஞர்களை கொண்ட கொள்கை இல்லாத ஒரு கட்சி கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவிலே 2 பெண் கொள்கை தலைவர்களை கொண்ட ஒரே கட்சி இந்த தமிழக வெற்றி கழகம் என்பதை மாநிலத்தில் பேசுகிறோம். 2 கொள்கை தலைவர்கள் பெண்மணிகளை வச்சிருக்கோம், 5 எம்எல்ஏ வச்சிருக்கோம், வீரமங்கை வேலு நாச்சியாரை வச்சிருக்கோம். நாங்கெல்லாம் சொல்ல ஒரே ஒரு விஷயம் தான். என் அன்பு மகளிர்களே, என்னுடைய அன்பு தாய்மார்களே, நீங்கள் வீரத்தோடு செயல்பட வேண்டும், நீங்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டும். நீங்கள் நாளை தலை நிமிர்ந்து மானத்தோடும் மரியாதையோடும் நீங்கள் நடக்க வேண்டுமானால் நீங்கள் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்தால் மட்டும்தான் அந்த ஆட்சி கண்டிப்பாக நல்லாட்சியாக மலரும், உங்கள் வாழ்க்கை மலரும். இது நாள் வரைக்கும் இவங்க சொன்ன கூத்துகள் எவ்வளவுங்க சொல்லுங்க? எவ்வளவு போதை பழக்கத்தை பத்தி பேசிருக்கோம், எவ்வளவு வேலை வாய்ப்பை பத்தி பேசிருக்கோம் சரிங்களா? இன்னைக்கு ஒரு பட்டதாரி இளைஞன், எப்படி ஒரு பட்டதாரி ஒரு பட்டப்படிப்பு முடிக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் அரியர் வச்ச எனக்கு தான் தெரியும். சும்மா கிடையாது, 30 அரியர் வச்சிருக்கேன். இந்த 30 அரியரையும் ஒட்டுமொத்தமா கிளியர் பண்ணிட்டு வெளியில வந்து வேலைக்கு திண்டாடும் போதுதான் தெரிந்தது அந்த படிப்பினுடைய அருமை. அந்த படிப்பை என்னுடைய தாய் தந்தை என்னுடைய தந்தை தந்த அந்த படிப்பை வைத்துதான் இன்றைக்கு உங்கள் முன்பு இந்த மாதிரி நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன். ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் பள்ளிக்கே போறதில்லை. உண்மையா இல்லையாங்க? நம்முடைய கல்லூரி மாணவர்கள் பட்ட படிப்பை முடித்தாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. உண்மையா இல்லையாங்க? அப்ப இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிச்சு பட்ட படிப்பு முடிச்ச பிறகும் கூட வேலை வாய்ப்பு தர முடியாத ஒரு ஆட்சி இங்க நடக்குது அப்படின்னா அந்த ஆட்சி நல்லாட்சியா? அந்த ஆட்சி நல்லாட்சியா? கிடையாது. 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்கல்ல, தகுதியான மகளிருக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா திரும்ப இன்னொரு கட்சி 2000 தரும், அடுத்து சொல்லுவாங்க 5000 தரும், அடுத்தது எம்பிடிக்கா பிளாப்பி 10,000 தரும். யாரா போட்டு காசு? யாருடைய அப்பா போட்டு காசு? பெட்ரோல் விலையை குறைப்பண்ணாங்க, குறைச்ச பாடு கிடையாது சரிங்களா? நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க, ரத்து பண்ண பாடு கிடையாது. 505 வாக்குறுதியில 66 வாக்குறுதியை மட்டும் நிறைவேற்றிட்டு இவங்களுக்கு பேச்சு வேண்டி கிடக்கு. பேச்சு இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம், அதே சமயத்துல ஒரு கெட்ட விஷயம் சரிங்களா? இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மிகப்பெரிய சாதனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவங்க பையனா துணை முதல்வராக தான். அவர் வந்து உள்ள எம்எல்ஏ ஆகிற மாதிரி வருவாரா? எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அடுத்த வருஷத்திலே அமைச்சர் பதவி, அமைச்சராக அதுக்கு அடுத்த வருஷமே துணை முதல்வர் பதவி. தகுதியான திறமையான எத்தனையோ அரசியல்வாதிகள் இருந்தும் ஒரே ஒரு மன்னரினுடைய மகன் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வர் ஆயிருக்காரு அப்படின்னா அப்ப நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? யோசிச்சு பாருங்க. ஏன் ஊரடங்குல வேற ஆளே கிடையாதா? அந்த கட்சியில மூத்தவர்களே கிடையாதா? அத்தனை பேர்கள் இருந்தும் அவர் பண்ண மிகப்பெரிய மோசமான விஷயம் அந்த துணை முதல்வர் பதவிய அவர் பையன்கிட்ட கொடுத்தது. அவர் பண்ண நல்ல விஷயம் என்ன தெரியுமா? துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் படங்களில் நடிக்காமல் இருப்பது. அவர் நடிப்பு நிறுத்திட்டாப்ல, அதுதான் இருக்கிறதுல ரொம்ப நல்ல விஷயம். அவர் படத்தை பார்த்து பைத்தியமா அவரதை விட அட்லீஸ்ட் அவர் உதயநிதி ஸ்டாலின் எங்கேயோ ஒரு போட்டோ இருந்து போட்டோ 4 போட்டோ போட்டுக்கிட்டு மலையில போயிட்டு அப்படியே கால் அப்படியே பேண்ட் மாதிரி அப்படியே ஆக்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டோ போட்டுட்டு இருக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல். என் அன்பு மக்களே,
பெருந்திரளான இருக்கக்கூடிய உங்களுடைய முகங்களை பார்த்து உங்கள் கால்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ இல்ல இதர திராவிட கட்சிகளுக்கோ உங்கள் வாக்குகளை கண்டிப்பாக செலுத்தாதீர்கள். அப்படி செலுத்தினீர்கள் என்றால் நீங்கள் பிறக்கக்கூடிய நாளை பிறக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை வேற எதுவுமே கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், பெண்களுடைய பாதுகாப்பு உயர வேண்டும் என்றால் இன்று உச்சத்தில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை தூர்த்து விட்டு வருகிறாரே எங்கள் தளபதியின் முதத்தை பாருங்கள். இன்னைக்கு கூட டெல்லிக்கு போயிட்டு வர்றாரு. சிங்க கர்ஜனை சும்மா வந்து சிபிஐ என்கொயரி நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேண்டில ஒண்ணு கூட ஆளுக்கு கிடையாதுனாங்க. சிபிஐ இருந்தாலும் சரி, போலீஸா இருந்தாலும் சரி, தைரியமா போயிட்டு முன்னாடி நின்று போராடக்கூடிய போர் சிங்கங்கள் தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள். ஆகவே என் அன்பு தாய்மார்களே, இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை எங்கள் தளபதியின் முகத்தை பார்த்து போடுங்கள். நாளை வளரக்கூடிய உங்களின் பிள்ளைகளின் முகத்தை